இன்னைக்கான மார்க்கெட் ஒரு ஏ டைப்பில் வந்து போயிருக்காங்க. நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஏ டைப்பில் தான் மேக்ஸிமம் வந்து போயிருக்கு. அப்படி போயிருந்தாலும் நம்ம கொடுத்துருந்த முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, அதை வந்து 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு அன்னைக்கே என்ட்ரி கொடுத்து அன்னைக்கே வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு, டார்கெட் வந்து ஹிட் பண்ணுச்சு, அதுக்கப்புறம் தான் கீழே வந்து வந்துச்சு. இது நான் வரைஞ்சிருக்கலையாங்க, இன்னைக்கு வந்து வரைஞ்சது கிடையாது, நேற்றே வந்து வீடியோவில் வந்து வரைஞ்சி காமிச்சது. டவுட் இருந்துச்சு அப்படின்னா நேற்றோட வீடியோ வந்து பாருங்கள், சரிங்களா. நிஃப்டியில் சென்செக்ஸில் டார்கெட் வந்து ஹிட் பண்ணாங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி ப்ரீவியஸ் கை மார்க் பண்ணி தான் பக்கமாக தான் கொடுத்துருந்தோம். ஆனால் அது வந்து நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரி நல்லா வந்து மேலே வந்து வராமல் கொஞ்சமாக மேலே வந்துட்டு ஃபுல்லாக நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வந்து போயிட்டாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 170 புள்ளி வந்து டவுனில் தான் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. அதுவே நிஃப்டி சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சின்னதாக கொஞ்சம் வந்து ப்ளஸில் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ மார்க்கெட் எப்போதுமே ஒரு 5-6 டைப்பில் தாங்க போகும். ஒன்று வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஏ டைப், இன்றைக்கி போச்சு இல்லையா, அந்த மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங்கில். வி டைப் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போகும், நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் போகும், நல்ல ஒரு சைடு வேஸில் போகும். ஸோ மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் புதுசாக ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆகாது, இதே மாதிரி தான் போக போகுது, இதே தான் மாற்றி வந்து ஃபார்ம் ஆக போகிறாங்க. ஆனால் எந்த நாளில் எது வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் ஸ்ட்ராட்டஜி, அல்கோ ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ட்ரேடை வந்து ஆட்டோமேட்டிக் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து ட்ரேடிங் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுட்டு பிரேக் அவுட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி கொடுக்குற மாதிரி, நீங்கள் என்ட்ரி கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு டார்கெட்லாம் போட்டு செட் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ட்ரேட் வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இன்னைக்கான மார்க்கெட் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஆப்ஷன் செல்லிங் மட்டும் கொஞ்சம் லாஸ் வந்து கொடுத்துச்சுங்க, ஒத்துக்கிறேன். ஏன்னா மேலே போயிட்டு ஃபுல்லாக கீழே வந்துட்டாங்க இல்லையா, லாஸ் தான் கொடுத்துச்சு. ஆனால் ஆப்ஷன் பையிங்கில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு, ஸ்டாக்லேயுமே ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து கொடுத்துச்சு. சரி, ஓகே. இன்னைக்கான மார்க்கெட் இப்படி போயிருக்கு, நாளைக்கான மார்க்கெட் எப்படி போகும், நாளைக்கு எப்படி ட்ரேட் வந்து பண்ணுறது அப்படிங்கிற பற்றிலாம் பார்க்கலாம். அதே மாதிரி நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியுது. என்கிட்ட நீங்கள் ட்ரேடிங் கற்றுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுக்கிறது கிடையாதுங்க, கால்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறது கிடையாது. நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன், 3 வந்து ட்ரேடிங் புத்தகம். அது வாங்கி படிங்க. ட்ரேடிங்கில் என்னெல்லாம் இருக்குமோ, என்னெல்லாம் கற்றுக்கணுமோ, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கோ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்காதது கூட இந்த புத்தகத்தில் வந்து இருக்கும். நீங்கள் ஒரு கோர்ஸே வந்து எடுக்கலாம், அந்தளவுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இல்லை அப்புறம் எனக்கு வீடியோவாக பார்த்தா தான் புரியும் அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஆப்ஷன் பையிங், செல்லிங், ஸ்விங் ட்ரேடிங், எஸ்ஐபி பற்றிலாம் ஒரு தனியாக ஒரு கோர்ஸ் வந்து வச்சுருக்கேன். அது ஃப்ரீயாகவே நான் கொடுத்துருவேன். இந்த புத்தகம் வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸையும் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம். ட்ரேடிங்கை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதில் ப்ராஃபிட் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னா புத்தகம் வாங்கி படிங்க, நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, ஓகேங்க. ஃபஸ்ட்டு நம்ம சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாங்க. சென்செக்ஸில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் டே டைம் ஃப்ரேமில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கடைசி ஒரு 15 நாட்களாக இந்த ஒரு ப்ரீவியஸ் கை தான் நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதை மார்க்கெட் இன்னும் வந்து பிரேக் அவுட்டே வந்து பண்ண மாட்டேது. ஒவ்வொரு டைம் அது பக்கத்தில் போகும்போதும் கீழே வந்து வராங்க. இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 நாட்களாகவே இதே இடத்துல தான் மார்க்கெட் வந்து இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு ஏ டைப்பில் சைடு வேஸில் இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ண மாட்டுது. ஓகே, ப்ரீவியஸ் கை ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க. நிறைய ஸ்டாக்குக்குமே இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. 82,690ங்க. அதே மாதிரி ப்ரீவியஸில் இப்போதைக்கே தேவையில்லை, சும்மா வந்து வரைஞ்சிக்கலாம். 78,835. 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 82,740ங்க. இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை 1 ஹவரில். அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸில் 82,320ங்க. மார்க்கெட் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மார்க்கெட் மேலே வந்து போகலாம். அதுவே 82,220 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம். சாரி, 82,320. சரி, ஓகே. 5 மினிட்டில் பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரோ நீங்கள் நியூஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்படின்னா நான் ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் வந்து வருது நான் மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுவேன். அது உலகத்துக்கே ஒரு பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான் போர்லாம் வந்து வருது, இந்த மாதிரி பெரிய பிரச்சனை வந்தால் மட்டும்தான் அது வந்து ஷேர் மார்க்கெட்டை பாதிக்கும். ஏன்னா தினம் நீங்கள் நியூஸ் வந்து எடுத்து பார்த்து ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 10 நல்ல நியூஸ் இருக்கும், 10 கெட்ட நியூஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு மட்டுமே ட்ரேடு வந்து பண்ணி லாபம் வந்து பண்ணிட முடியாதுங்க. அதெல்லாம் வந்து இருக்குது. நியூஸ் பார்த்தா மார்க்கெட் வந்து மேலே கீழே வந்து போகுது அப்படின்னா ஏன் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகணும்? ஒரு 3 வருஷமாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்போ நியூஸ்னால தான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இப்படி ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குதா? கரெக்டாக இங்கே மேலே போகும்போது கரெக்டாக நான் சொல்கிறது புரியுது இல்லையா? மார்க்கெட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்து வரும்போது எப்படி கரெக்டாக வந்து ஒரு பேட் நியூஸ் வந்து வருது, எப்படி மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்து வரும்போது கரெக்டாக வந்து ஒரு குட் நியூஸ் வந்து வருது. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படிங்க ஃபார்ம் ஆகுது? நியூஸை வச்சு மட்டுமே
எப்படி ஒரு ஸ்டாக்கில் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆக முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நியூஸ் வந்து செகண்ட் தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸாக இருந்தால் மட்டும்தான் அதை வச்சு நான் ட்ரேடு வந்து பண்ணுறேன். ஓகே, இப்போது நம்ம 5 மினிட்லேயுமே பார்த்துடலாங்க. சென்செக்ஸில் 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த 82,760. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா மார்க்கெட் மேலே வந்து நாளைக்கு போகலாம். இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து பண்ணியாச்சு, ஆனால் மார்க்கெட் கஷ்டமாக தான் போச்சு. நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க, லாபம் வந்து பண்ணியாச்சு. நாளைக்கான மார்க்கெட்டும் சுலபம் தான். நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் வந்து நிச்சயமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 3 நாட்களாக பங்குச்சந்தை இதுக்குள்ளே மட்டுமே இருக்கு இல்லையா, பிரேக் அவுட் நடக்க போகுது. அது மேலேயோ கீழே தெரியல, ஆனால் ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து நடக்க போகுது. ஓகே, தயாராக இருங்க. வியாழன் வெள்ளியில் ஒரு பெரிய பிரேக் அவுட் வந்து இருக்குது, சரிங்களா. 82,300 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். அடுத்து நிஃப்டி வந்து பார்த்துடலாம். நிஃப்டியில் முக்கியமான ப்ரீவியஸ் கை 1 டே டைம் ஃப்ரேமில் சேம் பாயிண்ட் தான். இந்த இடத்துல ஒரு கேப்பை வச்சுட்டு அதே இடத்துல வந்து நிஃப்டி வந்து இருந்துட்டாங்க. பார்க்கலாம், நாளைக்கு ஒரு நல்ல ஒரு கிரீன் கேண்டிலாக இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா பங்குச்சந்தை ஒரு பெரிய உச்சத்துக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக ஆகிடும். ஓகே, ப்ரீவியஸில் இப்போதைக்கு தேவையில்லைங்க 1 டே டைம் ஃப்ரேமில். ஸோ 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்ட்டு 25,080. இதை ஒரு வேளை அப்ட்ரெண்டில் தான் இருக்கிறாங்க, ஒரு வேளை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அதே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 25,210. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். 5 மினிட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்டில் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. சென்செக்ஸில் எப்படிங்க நம்ம வரைஞ்சிருந்தோம், எந்த ஒரு ப்ரீவியஸ்க்கு இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ அதே மாதிரி நிஃப்டியில் வந்து வரைய போகிறோம். சேம் பாயிண்ட் தான். ஏன்னா நடுவில் வந்து இருக்கிறாங்க, 3 நாட்களாக இதுக்குள்ளே மட்டுமே மார்க்கெட் வந்து இருக்குது அப்படிங்கிறனால நிச்சயமாக பிரேக் அவுட் வந்து பண்ண போகுது. இந்த இடத்த 25,220 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 25,080 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து புதிய உச்சத்தில் பேங்க் நிஃப்டி வந்து இருக்கிறாங்க. பிரேக் அவுட்லாம் எல்லாமே பண்ணிட்டாங்க 1 டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும். ஸோ 1 டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸில் இப்போதைக்கு இது ப்ரீவியஸ் கையை ஆல்ரெடி வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு இன்றைக்கி ப்ரீவியஸில் இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு டவுட்டில் நிப்பாட்டிட்டாங்க. நல்ல ஒரு பிரேக் அவுட்டும் கிடையாது இது. ஏன்னா நாளைக்கு 1 ஹவரில் மேலே வந்துச்சுன்னா இது சின்ன ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி ஆக்கிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்காதீங்க அவ்வளோ சீக்கிரம். நாளைக்கு ஒரு வேளை ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டில் இதுக்கு கீழே வந்து ஓப்பன் பண்ணி பிரேக் அவுட் பண்ணி வராங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஸோ 56,410 ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா 1 ஹவரில் 56,770ங்க. ஸோ 5 மினிட்டில் பார்த்துடலாம். 5 மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு வந்து இந்த ஒரு பாயிண்ட்டு 56,630. இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா 56,400 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக ட்ரேடு வந்து பண்ணுங்கள். பங்குச்சந்தையில் நிச்சயமாக லாபம் வந்து பண்ண முடியும். அதிகமான கேபிட்டல் தேவை, அதிகமான பொறுமை தேவை. ஸ்டார்டிங்கில் ட்ரேடிங்கில் வரீங்க அப்படின்னா நிறைய கற்றுக்கணும். இங்கே கற்றுக்காமல் எதையுமே வந்து பண்ணிட முடியாது. நான் திறமையை காட்ட போகிறேன், ஒரு நாளைக்கு நான் 100 ட்ரேடு பண்ணுறேன்னா எல்லாமே ப்ராஃபிட்டாக தான் இருக்கணும், இப்படி திறமையை காட்ட போகிறேன், இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. பங்குச்சந்தை நம்ம இஷ்டத்துக்குலாம் வந்து போகாது. பங்குச்சந்தை ஒரு சிறந்த ஆசிரியர், நமக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் வந்து வர வைக்கும். ஸோ நிச்சயமாக ட்ரேடிங்கை வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு ட்ரேடு வந்து பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.